தோப்படி ஜெயா நடேசன் அவர்கள் வித்தியாசமான கேள்விகளுடன் வருவார். இன்றைக்கு சந்தித்தது சிந்தித்தது ஒன்றும் இல்லையா? சந்தி சிந்தி அது இப்போ இல்லாம போச்சது இருந்தால் சொல்லிக்கொள்ளலாம். இதுதான் சொல்லிக்கொள்ளுங்க, பிரச்சனை. நான் ஒன்று சொல்லுவேன். வாணி, நாங்கள் வந்து இருவரும் வெவ்வேறு விமானத்தில் தான் சென்றிருந்தோம், நானும் கணவரும். சரியா, அவர் முதல் போனபடியா அவர் வரும் பொழுது எனது ஃப்ளைட் வந்து 4:05 அபுதாபிக்கு வர வேண்டிய ஃப்ளைட் வந்து உள்ளுக்கு நாங்கள் எல்லாம் என்டர் பண்ணி ஃப்ளைட்டுக்கு கிட்ட போவானி அந்த வீல் சேரில் போறவர்கள் எல்லாம் ஏற்றி சாமான எல்லாம் ஏற்றியாச்சு. பிறகு திரும்பி இன்ஜின் பிரச்சனை வந்து அவ்வளவு பேரையும் இறக்கிட்டாங்க கொழும்புல. இறக்கிட்டு 6 மணி 5:30 6 மணியாம் போயிட்டு 4:05 ஃப்ளைட் வந்து போகையில பிறகு சொன்னாங்க இப்படி இன்ஜின் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால நீங்கள் எல்லாரும் இன்ஃபர்மேஷன் அதுக்கு போங்கோ, எதியாட்டு அந்த ஃப்ளைட்டில இருந்து வந்து உங்களுக்கு என்ன மாதிரி என்று சொல்லுவார்கள். அப்ப நான் போகும் பொழுது அதுல நின்றுட்டு போகும் பொழுது எனது எங்க வீட்டுல கணவருக்கு வந்து 7:05 6:50 நோ ஃப்ளைட் அவருக்கு. அவர் நான் வரும் பொழுது நான் விடியப்பறம் எனக்கு முதல் 2 மணிக்கு அது பிறகு அவருக்கு ஃப்ளைட். அப்ப அவர் உங்களுக்கு வந்து வாசல் அவர் அந்த கவுண்டர் 8 கேட் நம்பர் 8 அவர் இருக்கிறார். அப்ப நான் அது தாண்டி தான் நான் எனக்கு 14. அப்ப நான் அங்க நின்று வரும் பொழுது பார்த்தேன் இவர் இருக்கிறேன். அவர் கிட்ட சொல்லிட்டு இப்படி எங்களோட ஃப்ளைட் வந்து போயில இப்படி டிலே பிரச்சனையா போயிட்டுது, நீங்க என்ன தேட வேண்டாம், தற்சமயம் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் போகும்போது நான் தற்சமயம் எங்களை ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு தான் அனுப்புறேன்னு சொன்னவ என்ன மாதிரின்னு தெரியல, எதுக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், நான் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நான் இன்ஃபர்மேஷன் வீட்டுல கொடுக்குறோன்னு அவ சொல்வார்கள். நான் எங்க மகனுக்கு சொன்னா அப்ப இதாண்டு வாங்க நீங்க கால் கவனம் எங்கடைய பேர் என்ன செய்த இவருக்கு தம்பி கால் பிரச்சனை இருந்தா போல அவன் இந்த துருக்கி ஏர்லைன்ஸ்ல வந்து இதாண்டு கோல்ட் ஸ்டூலுக்கு ஒழுங்கு பண்ணியாரு, வீழ்ச்சியாருக்கு ஒழுங்கு பண்ணியாரு. இந்த பக்கத்துல இலங்கையில இருந்து அதுல வர இல்லை, அவர் காணந்து அதுல வராமல் அப்படியே அந்த காலோட அப்படியே வந்து அதுல இருந்து ஒரு மாதிரி அவர் ஃபிளைட்டும் வந்து அவர் இங்கால வந்துட்டார். எனக்கு 7:30 மணி வரையும் 7 மணிக்கு எனக்கு எங்களுக்கு சொன்னார்கள் வந்து வவுச்சர் தந்தார்கள், கேண்டீன்ல போய் சாப்பிட சொல்லி எல்லாருக்கும் அவ்வளவு பேருக்கும் வவுச்சர் தந்து. நிறைய பேர் வந்தவர்களா? இல்ல, நான் எங்கடையாக்கள் இங்கிலாந்துக்கு வந்தாக்கள் ஒரு 20 பேருக்கு மேல இங்கிலாந்துக்கு வந்தாக்கள். அம்ஸ்டர்டாமுக்கு வந்ததுல நான் ஒரு ஆள் தமிழ், 4 டச்சுக்காரர் வந்தாங்க. இல்ல உங்களோட டிரான்ஸ்லேட் கட்டார் அதுவாயா? அதான் அபுதாபிக்கு தமிழாக்கள் வந்தார்கள், இங்கிலாந்துக்கு வரவர்தான் கூட. மற்றது அங்க இலங்கையில இருந்து போனாக்கள் கூட, அங்க வேலைக்கு போறவ அப்படியானாக்கள் தான். இங்கிலாந்துக்கு வந்தாக்கள் ஒரு 20-25 பேருக்கு மேல வந்தாங்க. அப்ப எல்லாரும் குழம்பிட்டார்கள். இல்லைன்னா அவைக்கு அடுத்த பிளைட்டுக்கு நாங்கள் வரணுமே, இப்ப எங்களுக்கு 12 அடுத்த பிளைட் இருக்கு. அப்ப அங்க நின்று நாங்கள் டிலே பண்ணி வந்தா அடுத்த பிளைட் பிடிக்கல. அப்ப இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, பிறகு இன்ஃபர்மேஷன்ல இருந்து சாப்பாட்டுக்கு வவுச்சர் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி இன்டர்நெட் இதால வந்தது 8 மணிக்கு லண்டனுக்கு போறாக்களுக்கு 9:20க்கு ஏலங்காவில அபுதாபிக்கு அனுப்புறேன்னு அவையே இன்ஃபர்மேஷனுக்கு வருச்சு. அப்ப சரியான எந்த இதுல பார்த்தா எங்களுக்கு இல்லை. நான் அப்ப நின்றோம். பிறகு நாங்க இன்ஃபர்மேஷன்ல போய் இதாண்டு கேட்டா பிறகு சரியாண்டு போட்டு அவ இங்கிலாந்துக்காரருக்கு எக்கனாமி கிளாஸ் போட்டு அவைய டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டு வேற டிக்கெட் போட்டு ஒரு 20-25 பேர் காணும் அவையே அனுப்பியாச்சு. மிச்சாக்கள் எல்லாரும் நின்று ஃபைட் பண்ணா எங்க போறது வாங்கியாவும் அவர் சொன்னாங்க கொஞ்சம் பேர் அனுப்பணுண்டு. பிறகு நான் போய் கேட்க டக்காண்டு எந்த பிளைட், அப்ப நாங்கள் அம்ஸ்டர்டாமுக்கு போறாக்கள் 5 பேர் இருந்தோன்னே டக்காண்டு எங்களை 5 பேரையும் பிசினஸ் கிளாஸ்ல போட்டு பிசினஸ் கிளாஸ்ல போட்டு எங்கள் 5 பேரையும் அந்த பிளைட்டிலேயே போக சொல்லி எங்களுக்கு அப்போ முதல்ல 5 பேருக்கும் பிசினஸ் கிளாஸ் எங்களுக்கு போட்டு 5 பேரையும் அனுப்பி. பிறகு பிரான்ஸ்ல இருந்து வந்தாக்கள் ஜெர்மனிக்கு வந்தாக்களை சொன்னாங்க நீங்கள் ஹோட்டல்ல நின்று அடுத்த பிளைட்டுக்கு முதல் எங்களுக்கு அப்படித்தான் சொன்னோம், உங்களோட ஹோட்டல்ல விடுறான் அடுத்த பிளைட்டுக்கு போனோம். அதுக்கிடையில நான் வீட்டுக்கு அடிச்சு சொல்ல எங்களோட அக்காட மகன் என்ன விடிய அனுப்ப வந்தவர் அவர் எங்களை உள்ளுக்கு 2 பேரையும் இவர் கடைசியா உள்ளுக்கு வேற இவர் அணி போட்டு அவர் பஸ்ல போய் கொண்டிருக்கிறார்.
அப்ப சித்தி நான் இறங்கி திரும்பி வரவாண்டு கேட்டேன். நான் சொன்னேன் இல்ல இல்ல வேண்டாம், தச்சமே வேண்டாலும் பகல் தானே வாங்கி இப்ப அடுத்த பிளைட்டுக்கு எங்களை போடுறேன்னு சொன்னா அப்படி ஏதும் பிரச்சனைன்னு சொன்னா நான் யாழ்ப்பாணம் திரும்பி வருவேன், நீங்கள் இதாண்ட வேண்டாம் நீ பிரச்சனை இல்லை பார்ப்போம் அப்படின்னு ஒரு மாதிரி சரியென்று போட்டு நான் அங்க வந்து எனக்கு மட்டும் பிளைட் ஓடி ஓடி வந்து இங்க வர அபுதாபில இருந்து அடுத்த இங்க வர்ற பிளைட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட எனக்கு இல்ல. அங்கேயும் போயக்குள்ள 9:25 பிளைட், ஆனா 10 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன், லேட்டா தான் ஓடணும். நான் போயக்குள்ள 9:25 போர்டிங் எல்லாம் நிப்பு, ஆனா எங்களுக்கு ஓபன் பண்ணி விட்டவங்க லேட் ஆயிருந்து கூப்பிட்டு வர சொல்லி போட்டு சரியானு போட்டு இந்தியால வந்து ஃபாஸ்டா ஓடி ஓடி வர பிளைட்டுக்குள்ள எல்லாம் ஏற்றி பிளைட்டு வெயிட் பண்ணி கொண்டு நிக்குது. அந்த கொஞ்சம் பேர் தான் நாங்கள் ஓடி ஓடி வந்து எல்லாரும் ஏறிட்டோம். இதுக்காகத்தான் சொல்றது நாங்கள் வெறும் வீசின கையோட போக வேணுமெண்டு சொல்லுவேன் தான் நீ அடிக்கடி. இப்போ இங்கேயும் சரி எங்கேயும் சரி கையை ஃப்ரீயாக வச்சுட்டு போங்க, ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு. நாங்கள் என்ன செய்வோம், இந்த கையில் உண்டு அந்த கையில் உண்டு, 10 ஹேண்ட்பேக் வாணி இவருக்கும் சுவமில்லைன்றதுக்காக நாங்கள் வெயிட் குறைச்சி தான் கொண்டு வந்தேன். இல்லை இருந்தாலும் ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று இருந்துருக்கு கட்டாயம், அதோட ஓடணும். என்ன உண்மையில் ஒன்றுமே இல்லாமல் போகணும். 5 கிலோ தான் என் பேக் பொதுவாகவே இருந்தது. நான் மற்றது இதுல ஹேண்ட் லக்கேஜ் அதை விட அந்த பேக்குள்ள பாஸ்போர்ட் மட்டும்தான், பாஸ்போர்ட்டும் என் பர்ஸ் ஒன்று தான், ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன சாமான் கூட அதுக்குள்ள வச்சு கொண்டு அதெல்லாம் லக்கேஜுக்குள்ள போட்டாச்சு. அதுகளில் எங்களுடைய இவர் வந்து அது அந்த இதுல அவதியில புள்ளவரையே விட்டுட்டார். அங்க இங்க வந்து இறங்கின பிறகு குளிர் தண்டு போட்டு புள்ள உறங்கி விட்டுட்டார் அங்க அப்படி. ஆனா நான் வந்தது இங்க 7:25 எனக்கு வர வேண்டிய பிள்ளை 7:15 வர வேண்டிய போல் 7:25 இதுக்கு நான் வந்துட்டேன். முதல் வந்து நான் பிந்தி வந்தேன்னா முந்தி வந்துட்டேன். ஆனா எங்களை இவர் 9:15 பிளைட் வர வேண்டியது 10:45 தான் வந்து. நான் இங்க நின்று பிறகு இவருக்கு என்ன மாதிரி என்று தெரியாண்டு இவருக்கு அடிக்க எடுக்கு பிறகு சரியாண்டு போட்டு பிறகு அவருக்கு அடிக்க சரியாண்டு 10, 35, 40 அப்படி எடுத்தால் எங்களோட ஃப்ளைட் வந்துட்டுது. கொஞ்சம் வெயிட் நான் அதுக்கிடையில மேலு கம்ப்யூட்டர்ல போடுவான் தானே இங்க லக்கேஜ் வருதுண்டு. அப்ப அதே இடத்துல தான் நானே நிற்க இவர் மற்ற பக்கத்துல வந்து டக்கண்டு சரியாண்டு போட்டு டக்கண்டு உடனே லக்கேஜ் நாங்கள் எடுத்து போடுவாங்க. ஏன்னா நான் சீந்திட்டது என்னன்னா என்ன இருந்தாலும் நீங்க சொன்ன போல அப்படியே ஒரு டவலோ என்னவோ உண்டு. ஏன்னா இப்ப எங்களோட ஹோட்டல்ல விட்டுருந்தாவானி எனக்கு உடுப்பும் வேணும் அதுவும் வேணும். ஒரு டவல் ஒரு உடுப்பு மட்டும்தான் என் பேக்குல கிடந்தது. சில பேர் அதுவும் கொண்டு வர இல்லை தானே போயிடல, முழுக்க சாப்பாடு ஜாமனா தீனி அள்ளி கொண்டு வர வழியே மற்ற ஒரு தேவைப்பட்டது. அப்ப நான் அதை சிந்திச்சேன். எப்பவும் என்னவா இருந்தாலும் தனித்தனியா எப்படி போனாலும் பிந்தி லகேஜ்ல பிந்தி வந்த நானே முந்தி வந்துட்டேன். ஆனா முந்தி வர வேண்டியவரை பிந்தி வந்திருந்தேன். இல்ல இவன் ஃபிளைட் லேட்டா போயிட்டு ஃபிளைட் வந்து 1.5 மணித்தியான லேட்டா வந்தது. தெரியாது எங்களுக்கு. இப்ப நான் பிறகு அங்க ஏர்போர்ட்ல நின்று இங்க மகனுக்கு அடிச்சு எனக்கு அபுதாபி இவருக்கு துருக்கி இஸ்தான்புல். ஆனா இது அதுக்கு முதல் ஒரு பிளைட் வந்துடுது, அங்க ஒரு ஆள் வந்து வந்துடுது பிளைட். ஆனா இந்த பிளைட் பிறகு நான் மகனுக்கு அடிச்சு கம்ப்யூட்டர்ல இருந்து அந்த இவற்றை டிக்கெட்டை பக்கத்தையும் தான் இந்த பிளைட்ல வரும். பிறகு அந்த பிளைட் அப்படின்னு 2 பிறகு கம்ப்யூட்டர்ல பார்த்து பிறகு வந்து இவற்றை பேக்குக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்ட கூட நிக்க பண்ணி வந்துட்டு எடுத்துட்டு நான் அப்புறம் ஒரு இதில் போட்டுவிட்டு அப்புறம் இவருக்கு மேலாக தானே அப்படி இதான் போட்டு இங்கே வந்து 2 போட நான் இதைத்தான் வேற சிந்திச்சேன். எப்பவும் சும்மா வரும் இதில் போகிற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக்கும் ஒரு 2 கிலோன்னாலும் எங்களுக்கு தேவையான முக்கியமான உடுப்பு முக்கியம் தேவை. என்னடா அங்கே நிற்க சொன்ன மாதிரி வாணி தஜமையும் ஹோட்டல்ல அடிச்சு விட்டுருந்தானண்டா அடுத்த நாள் தான் பிளைட்டுண்டா எனக்கு முக்கியமாக தேவை தானே சாமான். அது கட்டாயம் கொண்டு எப்பவும் எங்களுக்கு அது சாப்பாடு சாமான விட இது முக்கியம். அது சரி. அப்புறம் அதுக்குள்ள வாங்க வழி கிட்டமாண்டா யானை விலை போகிற விலை சொல்லி கொண்டு என்ன ஒரு டீ வாங்கி நான் வாங்கி 660 ரூபாய். நாங்கள் சொன்ன இந்தியாவில் வாங்கினது 400 200 சம்திங். கிரீன் டீ வந்து 1220 ரூபா.
அப்ப நான் அவன் அக்கடப்பணியன் பார்த்துட்டு சித்தி இவ்வளவு காசு 660 இந்த எப்படி தேத்தண்ணி வேணுமோனா இப்ப வெளியில போறது தானே நான் குடிக்கிறேன் எனக்கு வேண்டாம் சித்தப்பாக்கு மட்டும் ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு ஒரு டீக்கா வியாபட்டுக்குள்ளையா ஏர்போர்ட்டுக்குலாம் 160 ராணி ஒரு சின்ன பேக்கர்ல ஒரு பிளேன் டீ 660 அவன் சொன்னா 1 கிலோ சீனி 300 ஒரு மாவு இல்ல சரிதான். இப்ப 3 மடங்கு இப்ப இந்தியாவில் ஏர்போர்ட்டுக்குள்ள மசாலா டீ கட்டம் 240 வெளியில 40 ஒரு சும்மா ஒரு டீக்கு சரியா 240 எடுத்தாருங்க. பயங்கர காசு எனக்குள்ள 3 பார்த்தா சரிதானே அங்கேயும் அதை விட எடுக்கிறார். பத்தாத்தி இருக்கல உருளைக்கிழங்கு பொரியல் சின்ன ஒரு அந்த ஒரு கொஞ்சம் மணி 1220 ஒரு பாக்கெட்டா அந்த ஒரு ஆள் சாப்பிடுற உருளைக்கிழங்கு பொரியல் 1220 எல்லாம் அதுல அப்படித்தான் போட்டுருக்கு. ஒரு சின்ன சாண்ட்விச் பான் 600 போட்டுக்கிறேன். தெரியும் அதுக்குள்ள வரவர்கள் காசு உள்ளவர்கள் வாங்கி சாப்பிடட்ட மட்டும்தான். ஆனா எங்களுக்கு வந்து மணி 3 பான் 3 சலாமி கோழி சலாமி முட்டை பொரியல் ஜாம் பட்டர் ஜூஸ் காஃபி எல்லாம் ஒரு போட்டில போட்டு அந்த எங்களுக்கு டிலே வழியா எல்லாருக்கும். உங்களோட பிசினஸ் கிளாஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அது சூப்பரா இருந்தது. இங்க வந்து இப்ப தம்பி அந்த ராத்திரி பார்த்த 1500 மணி இலங்கையில இருந்து அபுதாபிக்கு போறதுக்கு அந்த டிக்கெட் வரும். ஆமா பிசினஸ் நல்ல முதல் வந்து கேட்டவ இல்ல அதுக்குள்ள கவனிப்புகள் சாப்பாடு கொஞ்சம் காலை நீட்டி 5 தரம் 3 தரம் 4 தரம் மணி சாப்பாடு வந்து கேட்டார்கள். அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள 3 மணிக்கு வச்சதுக்கு முதல் ஒரு கப்புக்குள்ள ஃபுல்லா கஜு கொண்டு கொடுத்தாரு. கஜுவும் ஆல்கஹோலும். நான் ஏறினோனே நான் படுத்துட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒன்றும் வேண்டாம்னு கையை காட்டி போட்டு கொஞ்ச நேரம் படுக்க போறேன். அப்படியே படுத்ததுதான். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல தண்ணி கொஞ்சம் குடிப்போம்னு பார்த்தேன். எங்களை பக்கத்துலயே தண்ணி அதுக்குள்ளேயே தொடர்ந்து கபர்ட் மாதிரி அதுக்குள்ள தண்ணி இருக்கு. நல்ல கதிரை நல்ல சேஃப்டியா இருக்கக்கூடிய கதிரை 2 சீட் இருக்குது. அப்ப பரவாயில்ல ஓசில அனுபவிச்சு வந்துட்டீங்க. நல்ல அந்த பட்டை நல்ல வடிவான பிளேட் ஒன்றுக்குள்ள கோழி. ஆனா எனக்கு 15 விட்ட சாப்பாடு வெஜிடேரியன் தான் மகன் 15 விட்டவர். ஆனா எனக்கு கோழி தான் வந்து கோழி பருப்பு கறி பீச் கேரட் வெள்ளைக்கறி அதோட 4-5 மரக்கறியோட அந்த சாப்பாடு புடினோ கேக் பிரெட் அப்படி என்று அது புறம்பாவது ஸ்லைஸ். அடுத்த 3வது ஒரு இது முதல் ஒரு சாப்பாடு அப்புறம் 2வது ஒன்று 3வது அப்புறம் 4 அது நாங்கள் எடுக்க இல்லைன்னா ஆனா அப்படி 4 தரமா அதுக்குதான் அந்த டிக்கெட்டும் அதுக்குதான் பிசினஸ் கிளாஸ் பேருமப்பா. கொஞ்சம் நல்ல சாப்பாடுகளும் கொடுத்து வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரங்குறதுக்கிட்ட தட்டி எழுப்பி கேப்பினா கொப்பி பண்ணுமா தேவை. இங்கேயும் இருக்கிறது மனுஷர்கள் தான் பின்னால இருக்கிறது மனுஷர்கள் தான். ஏன் இந்த பாகுபாடு? அந்த மணி படுத்தும் பாடு. அதான் 2 இந்த இங்கிலாந்துல வந்த ஒரு ஃபேமிலி வந்தவர் 2 பிள்ளையும் புருஷன் பஞ்சாதியும் என்னோடதான் இருந்தவர். அதான் முதல் தாங்கள் பிளைட்ல அப்ப நான் தனியாண்டாப்புல என்னோட தான் கழிச்சு கொண்டு இருந்தவர். போயக்குள்ள நான் தான் முதலாவது பிசினஸ் கிளாஸ் எல்லாம் முதல் சீட்டா. பின்ன ஆண்டி உங்களுக்கு எல்லாம் வாச்சிது வாங்க உங்களுக்கு நான் மாறிட்டா இருப்பாங்க. என்னடா அவர் பஸ் தனக்கு இந்த சாப்பாடுகள் இதுக்கு நல்லா தண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்களாம் தான் இதுல மாறி இருக்கிறேன்னு அப்படியே. அதான் சொன்ன கொடுத்து வச்ச நீங்கள் பாத்தீங்களோ அங்க 2 பதட்டமா இருந்தும் இங்க வந்து கடைசியா இதுல வந்து இப்படி கிடைச்சிது உங்களுக்கு. அதான் சொன்னேன் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் தேடித்தானே வந்திருக்கிறேன் இல்லையா வரையில. நான் அதைத்தான் குரல் சிந்திச்சு பார்த்தேன். ஒரு கொஞ்சம் பிந்தினாலும் மாதிரி இவரையும் சந்திச்சிருக்கேன். அங்க மறைச்சு அந்த பிளைட்ல இருந்தா எனக்கு என்ன முறாள் தேடி வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இது இருந்தது. துணிவுதான் எல்லாத்துக்கும். துணிச்சல் ஒன்று வேணும். தனியா போகும் நான் கூடுதலா தனியா போறேன்னா தானே அதொண்டு. அடுத்தது அந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியம் இருக்கணும். சரிவாணி வேற என்ன எனக்கு இலங்கையில இருந்து டெலிபோன் வருது. நன்றி வணக்கம் பத்மினி வாங்க. வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லமா இருக்கிறத பிரார்த்தித்து கொண்டு இப்ப நாங்கள் இங்க இருக்கிறத விட்டுட்டு போய் ஏர்போர்ட்ல தேத்தண்ணி கடை வச்சாலும் பரவாயில்லை போல கிடக்கு. நல்ல பிசினஸ் நல்ல பிசினஸ் ஒன்று. நெதர்லாந்து மட்டும் பிசினஸ் கிளாஸ கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. என்ன நெதர்லாந்து மட்டும் என்னண்டா அவ டிரான்சிட்ல போனபடியா அவ கட்டார் மட்டும் தானே
அபுதாபி கட்டார். ஓ அபுதாபி மட்டும்தானே. அங்கால நெதர்லாந்துக்கு போகல வேணும், அதுவும் கிடைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொட்டு ஊதி வந்திருப்பா. இது நடக்கணுமோ அது நடந்தே ஆகும். அதுதானே. எனக்கு மணிமோகன் கனடாவுக்கு ஒருக்கா கிடைச்சது என்னன்னா, இங்கேருந்து போயிருக்க சரி வரையக்க ஓவர் புக்கிங் ஆக்கும். எங்களோட இது இல்லை லக்கேஜ் போட்டுது. அப்ப எல்லாரும் போய் நிக்கிறோம். அந்த போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து அந்த கேட்டை திறந்துட்டுனா அதுல உள்ளுக்குள்ள போய் இருக்கிறோம். யார் போய் இன்றைக்கு நிக்கிறீங்களோ, இந்த தாங்கள் ஹோட்டல் தாரம் போய் நிக்கிறீங்களோ, நாளைக்கு உங்களுக்கு ஃப்ளைட். நானும் இதண்டே இல்லை, எனக்கு அது உடனே போகணும் போல இந்த ஏண்டா இங்க ஒழுங்கு பண்ணியாச்சு வர்ற வேலையே. அப்ப நானும் இருக்கிறேன். கடைசியா அவன் சொன்னான் ஒரு சீட் இருக்கு போல. நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டே, சில பேரை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருத்திடுவாங்க, சீட்டுகள் கூட அங்கதான் வேக்கண்டா இருக்கும் என்ன. அப்ப அப்படி நினைச்சேன். அது பார்த்தால் ஒரு சீட் ஒன்று அங்க இருந்திருக்குது உள்ளுக்குள்ள, சும்மா நார்மல் நாங்கள் புக் பண்ண இடத்துல. இப்ப என்ன செய்யறது, போயிருந்ததுதான். இருந்தா எல்லாம் இல்லாட்டா இருக்க வேண்டிய இடத்துல இருந்து போட்டு கம்பு என்ன செய்யறது, எழும்பி போய் சாப்பிட்டு போட்டு படுத்த எழும்பி திரும்ப வர வேண்டியதுதான். சந்தோஷம் என்ஜாய் பண்ணணும். அது எந்த பயணமா இங்க இருந்தாலும் பயணத்தை என்ஜாய் பண்ணணும். அதான் எனக்கு நம்ம மணிமோகன் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முன்னுக்கு போயிருந்துதான் நாங்கள் போகணும். அதை தாண்டித்தான் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போகணும். அப்ப எனக்கு முதலே அதுல சாப்பாடு கொடுத்துருங்க, எனக்கிட்டா பசிக்குது இது என்னடா அதுகளுக்கு எல்லாம் குடுக்கணுமேண்டு நாங்கள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேர்தான் வேற ஒரு 15 நேரம் வாணிமோகன் வேற போய் இருந்து 2-3 மணிக்கு ஆளுத்துக்குறாரு. அப்ப நான் நடுவேலும் அடி பார்க்க இந்த கழுத்தே நோவுது வர்றாங்களோ. அப்பான்னு யோசிச்சிருக்கிறேன், இனிமே சாப்பாடு கட்டி கொண்டு போகணும். சரி, நன்றி ராஜினியல்பன் சொல்லல். இனிய காலை வணக்கம். அங்கத்தின கவிக்குள்ள போய் அறுவை கலைஞ்சு கொடுத்து செல்வோம். இனிய காலை வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கேட்டுக்கொண்டு வந்தேன். என்ன இலங்கை கப்பல் வந்துட்டு போல 2 பேர் கப்பல் 2 பேரும் ஒரே அடியா போய் வந்தாங்க மாதிரி இருக்கும். அப்படித்தான் வந்தது சொல்லி வச்சு போடல, போட்ட டிக்கெட் அப்படி அமைஞ்சது. அதானே என்ன கேட்டு கொண்டு வந்தேன். அதை நின்றதுல அந்த பொருட்களுக்கு வரையில எல்லா நிகழ்ச்சிக்கும் பார்த்துக்களும் உலகம் பார்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாங்க சின்ன கவிக்குள்ள செல்வோம். நன்றி வணக்கம். அவர் வருவார் இங்கே. அப்ப அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2002 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. ஆடி வந்தாய் நீ அசைந்து வந்தாய், ஆடி வந்தாய் நீ மெல்ல அசைந்து வந்தாயே தாயே, கூடி வந்தாய் குவலையம் விடிய கோடி நன்மை சூடி வந்தாயே, கூடி வந்தாய் குவலையம் விடிய கோடி நன்மை சூடி வந்தாயே, பாடி வந்தாய் பறவை போல, பாடி வந்தாய் பறவை போல, பக்குவம் சொல்லி வந்தாய், தேடி வந்தாய் தவிட்டாதே தென்றலாய் சுகம் தந்தாயே, நாடி வந்தாய் நல்ல செய்தி சூடி வந்தாய் சுகந்தமே, நாடி வந்தாய் நல்ல செய்தி சூடி வந்தாய் சுகந்தமே, நட்பு ஒன்று நாடி துடிப்பின நல்ல வழி வலுவிலா சேர, நட்பு ஒன்று நாடி துடிப்பின நல்ல வழி வலுவிலா சேர, வகை சொல்லி வந்தாயே வளம்பல நாம் காண, வகை பெல சொல்லி வந்தாயே வளம்பல நாம் காண, வெள்ளமை பரிசளிக்க ஆடிப்பட்டம் தேடி விதைக்க, வெள்ளமை பரிசளிக்க ஆடிப்பட்டம் தேடி விதைக்க, கூடி வந்தாயே குவலையம் செழிக்க வந்தாயே. நன்றி வணக்கம். வீடியோ ஆன்சரா போட்டிங்களா? போட்டேன் நான் வாணி, போட்டேன் நான், அது பேருக்கும் போட்டேன் நான், ஏற்றே போட்டுட்டேன். பார்க்கலாம். வாசிக்கிறேன் போட்டுட்டேன். தினமொரு பாமோ கவி ஒன்று இங்கே இருக்கு. எஸ், நன்றி. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கும் நடா மோகனவர்களுக்கும் அனைத்து பாமுறர்களுக்கும் யார் நடேசன். தினமொரு பாமோ கவி திங்கட்கிழமைக்குரியது 1882 ஆக்குமாம். தாயகம் நோக்கிய பயணம், இலக்கு நோக்கிய பயணம், இனிய வாழ்வின் உதயம். திட்டம் போட்டு இலக்கு வைத்தேன், தீவிரமாக வெற்றி கண்டேன். இருபன் மாலை பொழுதுகளில் பங்கு கொண்டேன், சிறப்பித்தேன். இளையோர் பலரை சந்தித்தேன், இல்லாமை கண்டு மனம் நொந்தேன். பாமுறவாக நண்பை சந்தித்தாள். அல்லைப்பட்டி மண்ணிலே கால்பதித்தும் அழகான பாடசாலை, அமைதியான குழந்தைகள்,
சுதேதான கலந்துரையாடல் சந்திப்பு அருட்தந்தை அருட்சிகரமடிகளார் பாமுறவாக சர்வேஸ்ரீ எமது தலைமையில் 3 ஆசிரியர்கள் 17 சிறுவர்கள் நல்ல உரையாடல்கள் இல்லாமை கண்டு மனம் வருந்தினோம் விழிந்து துடைக்கும் கரங்களாக மாறின. அழகிய கடற்கரை மணற்பகுதி எல்லைப்பட்டி மீனவ தொழிலில் பலர் கரமடிக்கும் அலையும் கடலலையும் அன்புக்கும் அறிவுக்கும் எல்லை இல்லை, பக்திக்கும் ஆனந்தத்துக்கும் எல்லை இல்லை. வானத்தை தாண்டி வந்து விட்டால் எல்லை ஆனந்தம் பெறுவோர் சிறுவர்கள். நன்றி, வணக்கம். நீதி தொடரும் நாளை. இந்த வருடமெல்லாம் தொடரும். நன்றி, வணக்கம். ஜெசி வாங்க, வணக்கம். வணக்கம் பாணி அக்கா. இணைந்திருக்கிறவர்களுக்கும் வணக்கத்தோட எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஜியாக்காவையும் கண்டாச்சு. செல்வியக்கா வந்துட்டாவோ? செல்வியக்கான குரல் கேட்டது. இப்பவும் இலங்கையிலயோ? இலங்கையில அவங்க 2 பேரும். சரி. இல்ல நாங்க செல்வியக்காஞ்சல வந்துட்டாவோ இல்ல இப்போ அங்க நிக்கிறாவோ? குரல் வந்துட்டுதல்லோ? அப்படிங்கதான் குரல் வந்துட்டா, வாழ் வந்துட்டா, பின்னால வர போறா. மகிழ்ச்சியா இருந்துச்சு. நானும் இப்பதான் இணைஞ்சு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஜெசி ஓமா நன்றியா. மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட குரல்கள், உங்களை காண உங்களை மாவலா இருக்குது. ஜியாக்காங்கன்றது மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை நான் பாக்குறேன், என்னுடைய கூட பாப்பேன். ஆனா எடுக்கலாம் போயிட்டு தான். சரி. நானும் வாணியக்கா ஹாஸ்பிட்டல்ல தான் போட்டு வந்தேன். அது டெர்மின் எடுக்கலாண்டபடிக்கா நேரா போகணும். நான் புதன்கிழமை தான் திருப்பி அவிய கூட்டி கொண்டு போகணும். சரி, அவர் ஓகே தானே? உற்சாகமா சோமா இருக்கிறோம். சரி, நன்றி. அதே நல்லது. ஓகே, நன்றி. நானும் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்ற தினக்கவி. நேவிஸ் பிலிப் சரவலை மகனைந்து கொள்வீர்கள். வந்துட்டீங்களா? இல்லை, அவர் வர இல்லை. நன்றி, வணக்கம். தினக்கவி பக்கம் பேசிக்கொள்ளலாம். ஒரு முறை தட்டு கொடுப்பி தரலாம். 2 இணைந்திருந்தார்கள். அபிநயத்துடன் வந்திருந்தார் சிவா தர்சனி ராகவன் அவர்கள். காணொலி இடையில் நின்று விட்டது. மற்றும் பயண கழிப்பில் சந்தித்த விஷயங்களை ஒவ்வொன்றாக தர வருகின்றார். யார் சொல்லலாம்? ஓகே, நான் வரேன். வணக்கம். மறுபடியும் நானும் தினக்கவி கேட்டிருந்தேன். மிக சிறப்பா இருந்தது. பூக்களோட சிவசின் டீச்சர் வந்து அழகா கவியை சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஜியாக்கா ஊருக்கு போன அந்த மகிழ்வேலங்களுக்கு காட்டியிருந்தார். நாங்கள் அந்த பொன்மாலை பொழுதெல்லாம் பார்த்திருந்தோம். செல்வியாக்கான ஜியாக்காண்டி எல்லாம் உண்மையில மகிழ்ச்சியா இருந்துச்சது. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி. ஆடிப்பிறப்பை பற்றி ஆடி மாதம் பிறந்ததை பற்றி சிறப்பான கவிதையாளர் இருந்தால் அவருக்கும் வாழ்த்துக்கள். நானும் எனது தாய பயணம் பற்றி 1வது பகுதியை தந்திருக்கிறேன். இன்னும் 2 பகுதிகள் இருக்குதுன்னா அதை நாளன்னைக்கும் தர இருக்கு. சரி, நன்றி. ஆனால் ஒரு வித்தியாசமும் இல்லை. இலங்கைக்கு எப்படி போனீங்களோ அதை விட ஃப்ரெஷ்ஷாக வந்தது போல இருக்கின்றது. காஞ்சி கருவாடெல்லாம் வந்து சேருவேன். நானெல்லாம் அப்படிதான் வருது. காஞ்சி கருவாடாகி வந்து சேருவோம். ஊருக்கு போனா நிறைய பழங்கள் வாங்கி அங்க பழங்களை சாப்பிட்டாதானே வேர்த்து கொட்டி புழுங்கிச்சு உடம்புல இருக்கிற அழுக்களை எல்லாம் போய் சேர்ந்துட்டு தானே ஒவ்வொரு நாளும் புழுக்கம். இரவு படுக்கவே இல்லாது அவ்வளவு புழுக்கம். அழுக்கெல்லாம் போய் நல்ல கிளீனாக வந்து சேர்ந்துட்டு உடம்பு பழங்கள் சாப்பிட்டதால. மாம்பழம் சாப்பிட்டோம், பப்பாப்பழம் இருந்து, வாழைப்பழம் இருந்தது, பிலாப்பழம் இருந்தது. 4க்கு அங்க குறையில. பிலாப்பழம் சூப்பர் சம்பந்தம். பிலாப்பழம் இப்ப சீசன் நாக்கு கிடக்குது. ஆனா இருந்தும் சாப்பிட்டோம். எனக்கு மிக தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு நாள் ஊர்ல இருந்து தான் தன் வீட்டு மரத்தை பிலாப்பழத்தை எடுப்பிச்சு போஸ்ட்ல எடுப்பிச்சு அதை வெட்டி கூட தந்திருந்தார். உண்மையில நல்ல சுவையா எல்லா மரங்களும் காட்டு தொங்குது. இன்னும் சீசன் வரையில வாணி. அடுத்த மாசம் தான் சீசன். இந்த மாசம் கடைசியெல்லாம் நல்லா இருக்கும். விலையாளமா இருக்கும். பிலாப்பழம் விலை மற்றபடி ஒரு பிலாப்பழம் எவ்வளவு வரும் தெரியல. வாங்கினவை வீட்டுல வாங்கினவை தெரியல. அங்கேயும் விலை தான். அங்கேயும் விலை. இப்ப இங்க சின்னொண்டிக்கே 50-60 ஒரு துண்டுக்கே சொல்லுறாரு. எவ்வளவு விலையாள்? 2000 ரூபாய் வாணி. 1500 2000 வரும். அப்படித்தான் வரும். கூடுதல் அங்க வீடுகள்ல இருக்குத்தானே. நிறைய காய்ச்சிருக்கு. எல்லா மரங்களும் காய்ச்சிருக்கு. இன்னும் முத்த நாள் கிடக்கு. அடுத்த மாசத்துக்கு சரியும். நான் வாணி எங்களோட அக்காடபடி எங்களுக்கு எங்க காணி பக்கத்துல ஒரு விளாமரத்துல வஜிதாக்கு விழாப்பழம் விருப்பம் பண்ணாப்பட வெட்டுனது 13 விழாக்காய் வெட்டி கொண்டு வந்துச்சு.
அது கொண்டு அதெல்லாம் கறிக்கு தான் நல்ல முத்தல் இருக்கிற கறி பதம் மொழியா பழுக்கிற சரி வராது. அவாக்கு அடுத்த கிழமை ஃபிளைட்டுக்கு அது சரி வேற. அப்புறம் நான் வாங்கிட்டு போனது போயிட்டு. கறியும் நல்லா இருக்கிறான் பிளாக்காய். நல்லா நான் ஒரு 4-5 நாள் சாப்பிட்டேன் பிளாக்காய் கறி. எனக்கு விருப்பம் சாப்பிட்டேன். நல்ல நல்ல பழங்கள் வாணி பரவாயில்ல. அதை பார்த்து பார்த்து வாங்கணும். அப்ப இந்த உள்ளுக்கு இருக்கிறதா தெரியாது தானே. இந்த பிளாக்காய் இல்லையோ? என்ன பிளாக்காய்? ஈர பிளாக்காய் நான் சாப்பிட்டேன். நாங்கள் பரவாயில்ல. எனக்கு சரியான விருப்பம் அது. நல்லா இருக்கும். நானும் தினக்கவி இது 2 பேரோடையும் கேட்டேன். அழகா இருந்தது. அவளோட கவிதையும் வியாக்காட கவிதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். 2 பேருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிளாப்பழம் வாணி லகேஜுக்குள்ள போட்டு கொண்டு வந்தேன். நான் ஒரு பழம் அனுப்பி விடுறதா? சுண்டைக்காயும் சும்மா கூலி மாத்தான் போகும் பேருந்து. சுண்டைக்காயும் சும்மா கூலியும் அந்த ஒரு 10,000 உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் 6 காசு வந்து சேரும். இங்கே அது எப்படி வருகுதுன்னு தெரியாது. 5 கிலோ லகேஜுக்கு போட்டது ஒரு பழம். கேட்டதுக்கு நன்றி நன்றி அக்கா. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் இப்போ சாப்பிட்டேன் நேற்று. நான் சும்மா படி பிளாப்பழத்தை விட பிளாப்பழம் கொண்டு வர்றது கஷ்டம். மணி என்ன மனம் இருக்கும் எல்லாமும். அதெல்லாம் இந்த மற்ற பழுதாயிரும் உடனே. இப்ப நேற்று பழுதாயிரும். அதோட இந்த மாம்பழம் அதுகள் எல்லாம் லகேஜுக்குள்ள போட்டு கொண்டு வர்றது ஓகே. ஆனா ஹேண்ட் லகேஜுக்குள்ள கொண்டு வந்து இங்க தூக்கி எறிஞ்சாக்களும் இருக்கணும். மணக்குமோ உடனே மனம் வரும் பிளாப்பழம். விட மாட்டாங்க. சில சாப்பாடு சாமான்கள் கொண்டு வரல அது வாணி. இல்ல அவரே சொல்லுறாங்க தானே. நீங்க லக்கேஜுக்குள்ள கொண்டு வரலாம். ஒன்றும் செக்கிங் இல்லை. நீட்டெல்லாம் எனக்கு செக்கிங் இருக்குல்ல. நான் லக்கேஜுக்குள்ள போட்டு கொண்டு வந்தேன். அது லக்கேஜுக்குள்ள கொண்டு லக்கேஜுக்குள்ள போடல, ஹேண்ட் லக்கேஜுக்குள்ள போடு வந்து பறிச்சிட்டாங்க. அவர்கள் சொல்லுகிறார்கள் தானே நீங்க எல்லாத்தையும் சாப்பாடு சாமான் எல்லாம் போடுங்க. நாங்க அதையும் மீறி இதுக்கெல்லாம் போட போட மாட்டோம். அவர்கள் என்ன செய்யறது? அப்படியே வாங்கி போட்டு எங்க திருக்கியில அங்க இலங்கையில இருந்து விட்டாங்க. திருக்கியில விட மாட்டேன்ட்டாங்களா மாம்பழம். இல்லை இது சில இடங்கள் அது நிற்கிறவங்கள பொறுத்து தானே. இப்போ நாங்கள் இடங்கள் இருந்து மும்பைக்கு டிரான்சிட்டங்களுக்கு வந்தது. அப்போ அதில் 18ஆம் ஆண்டு. அப்போ அதில் நிறைய இது கொண்டு வந்தேன் நான். எனக்கு அந்த பேர் வர இல்லை. இல்லை விளாம்பழம். அப்புறம் ராகவிக்கு விருப்பம் வந்து அப்போ நிறைய வாங்கி தந்துட்டேன். அப்போ அதை போட்டுட்டு மறந்து போய் கல்ல கட்சியில் போட்டுட்டேன். அப்போ வந்து வரும் வரைக்கும் தம்பிங்க வச்சு தெரியும் தானே. சரி அங்கே வச்சு உன்னை பிடிக்க போகிறாங்க, பொம்மாண்டு பிடிக்க போகிறாங்க, அது ஆடு தெரிய போதும் ஓடு தெரியும் செக்கிங் பண்ணானோ நீங்கள் இல்லைங்க நான் ஓடிடுவேன் சொல்லி பயப்படுத்துக்கிற வந்தாங்க. ஆனால் அங்கே செக்கிங்கில் போனது அந்த இதுக்குள்ளே உள்ளே போகுந்தானே. அப்போ போனது. ஆனால் காணலையே என்னவோ விட்டுட்டாங்களே தெரியல. தப்பி ஓடி வந்துட்டு சொன்னேன் இது போக மாட்டேன் வந்து சேர்த்துட்டு திரும்பிட்டு எங்களை விட்டா நாங்க எங்க தம்பி மாம்பழம் முதலே சொன்னேன். மாம்பழம் பண்ணாம மாங்காய் 2 மாங்காய் அப்படிங்கன்னு வாங்கணும். வீட்டால இருக்குது இல்ல இப்ப மாம்பழத்தை விட்டா என்ன பிரச்சனை? இப்ப கூடாண்டா நான் தானே சாப்பிட போறோம். அதானே. ஆனா நான் மாங்காய் 2 கொண்டு வந்தேன். நான் கருத்த குழம்பு மாங்காய கொண்டு வந்து ராத்திரி அந்த உப்பு தூள் போட்டு வெங்காயம் போட்டு உண்டு சாப்பிட்டு உண்டு விடாது. சூப்பரா இருக்கு. நான் கொய்யாப்பழம் அதெல்லாம் ஏன் முதல்ல தெரியல. இப்ப பழுதானா நான் தானே சாப்பிட போறேன். உணவு தர போறேன். ரம்புட்டான் மங்குஸ்தான் வித்ததான் எனக்கு அந்த கடைசி நேரம் வருத்தமா இவரும் எல்லாம் போனோம்ல ஜாழ்ப்பாணத்துல திருப்பி போய் வாங்குற அளவுக்கு எல்லாம் மறுத்து போச்சு. அப்படியே விட்டுட்டேன். ஆள் வந்தா காணும் அவ்வளவு தான். அதோட அப்படியே வந்ததோடய நான் சாமான்கள் ஐயோ சாமானம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஆளை விட்டா காணும் வெளியிலே வந்து சேர்ந்து. சரியா நன்றி. அந்த வாணிமவன் இந்த என்ன ஏர்போர்ட்டுக்கு எல்லா செக்கிங்கும் முடிச்சு போகும் வரைக்கும் பெரிய ஒரு சோதனை மாதிரி காய்ச்சல் கூட வந்து டென்ஷன் அது இப்ப யாரும் போனாங்களும் தெரியாது. சரியா தனியா போனோம்னு சொன்னா அது உண்மையிலே ஒரு அதான் உண்மையிலே ஏன் அப்படி பயப்படுறோமோ தெரியல. பதட்டப்படுறோம் தெரியா. டென்ஷன் போன முறை வாணி எனக்கு எல்லாம் அந்த ஊதுபத்தி கொண்டு வரீங்களா நான் ஒரு பண்டில் பழமையா ஹேண்ட் லக்கேஜுக்கெல்லாம் வச்சு கொண்டு வரேன் இலங்கையில இருந்து விட்டவங்க. ஆனா நான் போன முறை ஒருக்க வரைய கூட துபாயால வரைய கூட துபாயில விட மாட்டேன். நான் அப்படியே எடுத்துட்டேன். முழுக்க ஒரு பண்டில் ஃபுல்லா 24 போட்டபடி அவ்வளவும் அப்படியே பட்டியோட சொன்னான். அது கொண்டு போற நோட்டை எல்லாம் விட்டாண்டேன்.
இப்ப அந்த பொருட்கள்லாம் எடுத்து அவர்கள் தானே எடுப்பார்கள் என்ன குப்பையில போட போற இல்ல தானே. ஆனா முறைக்கு அப்படியான சாமான்கள் எல்லாம் கேன்ல கழிச்சா நீங்க எல்லாம் கொண்டு அதெல்லாம் லக்கேஜ்ல போடுவோம். போடக்கூடாது உண்மையில. இங்க போயிட்டு ஆல்கஹால் இங்க கொலண்டில வாங்கி கொண்டு வந்து லண்டனால போனவர் லண்டன்ல போய் கூட லண்டன்ல நோட்டையில கொண்டு சீக்கியம் பறிச்சு போட்டான் குறுக்கையில் 50 யூரோ அப்படியே போனதுதான். அது ஒவ்வொரு நாட்டுல சில விட ஒரு சட்டமா இருக்கலாம். நாட்டம் தான் நிக்கிறவர்களை பொறுத்து மூடுகளை நான் வரைக்கும் ஒரு செக்கிங் இல்லவா நீ சொல்ல விட்டுட்டான். இரண்டா இங்க இது நடக்குதானே என்ன மேட்ச் நடக்குதானே 12 மணி ஒரு செக்கிங் இல்ல சும்மாவே போக சொல்லி விட்டுட்டான். ஒரு தடவை செக் பண்ணி மச்சில பிஸி ஆயிட்டேன். பிஸி நேற்று அடிச்சா எங்கட இங்கிலாந்து 2 சுலவியா உண்டு. அப்படி தெரிஞ்சிருந்தா நாங்கள் 30 கிலோ பேக்க உங்களுக்கு போட்டு விட்டுருக்கோம். இல்ல சரியா நிறுத்தினது ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து நாங்க பாவிக்கிற ஏதாவது ஒரு கிரீமா எல்லாத்துலயும் ஒவ்வொன்று சொல்லி கொண்டு வந்தேன். நானும் கொண்டுதான் பாருனேன் சொல்லி விடு உடுப்பு மற்ற இதுகளும் மாம்பழம் வச்சு வந்து நான் ஹேண்ட் லக்கேஜுக்குள்ள பாக்கிட்டேன். கனடாக்கு போய்க்கும் இப்படித்தான் நடந்தது. நானும் நடந்து அவைய எது சொல்லிச்சுன்னா நான் என்ன வந்துட்டு 2 டியூப் இருக்குது நான் அதை பாவிக்கிறேன். ஏதோ இங்க ஜெர்மன்ல வேணதான் டியூப்ல இருக்கும் முகத்துக்கு பூசி போட்டு கிரீம் மாதிரி காலில் பேர் கொஞ்சம் தர கழுவினா அந்த முகத்துல இருக்கிற ஊத்தி எல்லாம் போகுதான் அப்படின்னு சொன்னாப்புல. அவை கிட்ட நான் கிடக்கண்டாரு வரைக்கும் என்ன வேணுமாண்டா இது மட்டும் கொண்டு வந்தா காணுமா. எனக்கு இந்த லிட்டில போய்க்கு ஏதோ வட்டி 999 போட்டிருந்தாங்க சரியான்னு சொல்லி அதுல ஒரு 10 எடுத்துட்டேன். எடுத்தா நான் கேன் லக்கேஜ் எல்லாம் நிறுத்து எல்லாம் சரியா வச்சுட்டேன். நான் அதுக்குள்ள கூட இல்லை கேன் லக்கேஜ்ல மெட்ட லக்கேஜ் பெரிய லக்கேஜ் ஏன்னா கேன் லக்கேஜுக்கு தான் ஒரு 5-6 போட்டிருந்தான். ஆனா அவன் போய்க்க பார்த்துட்டு ஒரு படியன் தான் நின்றவன் லைன்ல அப்படி அந்த இதுல உங்க போய்க்க வந்து நான் பார்த்துட்டு நான் கிட்ட அப்படி எடுக்க வேணுமாட்டா நான் அங்க நிற்கிறேன் வழியில அவர்கிட்ட எடுத்து கொடுக்குறேன். நான் நான் பிரச்சனை இல்லைன்னு கையை வச்சு பார்த்துட்டு விட்டுட்டேன். ஆனா அப்படி முறைக்கு நான் கொண்டு போகக்கூடாது. நாங்கள் பாவிக்கிற சாமான கொண்டுதான் எல்லாத்துலயும் வைக்கலாம். அதுதான் அது போடுறாங்க 100 மில்லி லிட்டர். என்னது ப்ரோகிராம் இருக்குதானே? ஏன் டவுட் இல்ல விதர்சினி செவ்வா செய்யறாவா? ஓகே பணமே போல வேலை நேர்ச்சல் படம் பெற்றுக்கொள்ளும். ஆனால் இப்போ ஹாலிடே என்பது இப்போ வெளியவர்களும் கொடுத்தாச்சு பின்னரங்களில் பெரியவர்கள் பக்கம் தகவலை போடும்படி சொல்லியிருக்கின்ற நடாமோனர்கள். இந்த மாதத்திலிருந்து எடுப்போமா அல்லது ஆகஸ்ட்லேருந்து எடுப்போமா? ஆகஸ்ட்ல எடுப்போம். லீவு நாட்கள்ல நாங்களும் அப்படி இப்படி பூவை பார்ப்போம் தானே நீங்களும் இந்த மாதம் முழுவதும் செய்து கொள்வோம். ஆகஸ்ட் என்ன மாதிரியான்ட்டு நான் சொல்லிக் கொடுறேன். சரியா இளையவர்களுக்கு அவர்களுக்கு செப்டம்பர் மாதா கோயில் எல்லாம் இருக்குது கணக்கு நான் ஓஸ்ல கொஞ்சம் 2வது சனிக்கிழமை தான் 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்குள்ள வரும். சரியா 2வது என்ன 12 13 வரும் இல்ல இல்ல வர்ற இப்ப 1ஆம் தேதி அச்சமயம் சனிக்கிழமை வந்தா 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரலாம். 1ஆம் தேதி சனிக்கிழமை தச்சமயம் வந்துட்டுதான்னு சொன்னா அதுக்கு அப்புறம் வர கிழமை சனிக்கிழமை வைப்பினா ஒரு அந்த ஆவணி மாதத்துல 1வது சனியை விட்டு 2வது சனி இந்த ஆவணி மாதம் வர்றது 1வது சனி 3ஆம் தேதி 2ஆம் சனி 10ஆம் தேதி 7 3 10ஆம் தேதி வரும். ஆமா 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 10ஆம் தேதி வருது. நான் வாணி வெள்ளிக்கிழமைக்கு சரியா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைய